தெரியாத நண்பர் ஒருத்தர் சவுதி அரேபியால இருந்து நம்மளோட வீடியோவை பார்த்து ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு. வாங்க நம்ம கேட்போம். கார்ல வந்து புதிய வழி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்படியே சமாளிச்சுட்டு இருந்தேன் சார். அடுத்து போனால் இங்கே டைம் இல்லாத இல்லாத இருந்தேன். உங்களோட வீடியோஸ் நான் பார்த்தேன், உங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். உங்களுக்கு நான் எந்த ஒரு கன்சல்ட் இல்லாமல் இது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே சர்வீஸ் மாதிரி நீங்கள் ஒரு இந்த வீடியோலாம் போடுறீங்க. யதார்த்தமாக பார்த்தேன், சரின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் சார். லாஸ்ட் வீக் 1 வீக் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் சார். அதுவும் நல்லபடியாக இருக்குது. என்னோட ஒர்க்குக்கும் என்னோட நீங்கள் சொல்லுங்களேன், என்னோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. சம்டைம் உட்காருது அப்படி இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கப்போ உங்களோட சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக சார். தேங்க்யூ சார். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டையும் மணிக்கணக்க ட்ரீட் பண்ணிட்டு சரியானதுக்கு அப்புறம் சார் ஒரு ரிவ்யூ போடுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்போம். ஆனா நம்ம ஏதோ மார்க்கெட்டிங் கேட்கறோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க, நிறைய பேர் போட மாட்டாங்க. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ரெக்கவர் தான் பண்ணிட்டோமே, ஏன் சொல்ல மாட்டாங்க வெளியே அப்படின்னு. ஆனா இப்போ முகம் பார்க்கல, எங்கேயோ இருந்து ஹாப்பியா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, சரியாயிடுச்சு. இது கேட்கறப்ப எவ்வளவு ஆசையா ஹாப்பியா இருக்கு தெரியுங்களா? டீச்சருக்கு எப்படிங்க, அவங்க கிட்ட படிக்கிற பசங்க நல்ல மார்க் வாங்கினா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அது மாதிரி தாங்க நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வராரு, நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்றாரு, அதை சரி பண்ணி வழி இல்லாம வாழ வைக்கிறப்போ நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் வருதுங்க. சரி, உங்க வாழ்க்கையிலயும் யாரோ ஒரு டாக்டர் கட்டாயம் இருப்பாரு. அவரை இந்த நேரத்துல நினைவுபடுத்திக்கோங்க. முடிஞ்சா அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் ரைட்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம், நம்ம பண்றது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றது 1000 பேர் சொன்னதுக்கு சமங்க. குறைஞ்சதும் ஹாப்பியா எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் பண்ண அந்த நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.